இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஒரு NO புஷ் பட்டன், ஒரு NC புஷ் பட்டன். இந்த ரெண்டு புஷ் பட்டனோட வேரியஸ் காம்பினேஷன்ஸை யூஸ் பண்ணி ஒரு மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னாக்க, இந்த வேரியஸ் சுவிட்சஸ் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதுனாக்க நமக்கு இந்த கான்செப்ட் கொஞ்சம் கிளியர் ஆகிடும். இப்போ நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், பிஎல்சி ப்ரோக்ராமில் 3 டைப் இருக்குது. ஒன்று லேடர், இன்னொன்று ஸ்டேட்மெண்ட் லிஸ்ட்டு, இன்னொன்று ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம். இப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது லேடர் லாஜிக். இந்த லேடர் லாஜிக்கில் மெயினாக பேசிக் ஃபங்க்ஷன் 2 இருக்குது. அதோட சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னாக்க, இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னா, இது ஆல்வேஸ் வித் அன் அட்ரஸ். அட்ரஸ்னால் இன்புட் அட்ரஸை மீன் பண்ணும், இல்லைனா அவுட்புட் அட்ரஸ், இல்லை மார்க்கர், இது ஒன்று. இப்போ நம்ம இன்புட் அட்ரஸ் கோட் பண்ணியிருக்கிறோம் இங்கே. இப்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, சர்ச் ஃபார் எ ஒன், சர்ச் ஃபார் ஒன் அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. இப்போ எங்கே போய் சர்ச் பண்ணுது அப்படின்னாக்க, இந்த I0 அப்படிங்கிற இன்புட்டில் போயிட்டு 1 இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. 1 இருந்ததுன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சாட்டிஸ்ஃபைட். அப்போ இந்த CPU இந்த ப்ரோக்ராமை இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது, இதுக்கு மேலே என்ன அட்ரஸ் கொடுத்துருக்குறோமோ அந்த அட்ரஸில் 1 இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. 1 இருந்ததுன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சாட்டிஸ்ஃபைட். இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது, இதுக்கு மேலே என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கோமோ அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு CPU ஜீரோவாக இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணுது. ஜீரோவாக இருந்ததுன்னாக்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சாட்டிஸ்ஃபைட். அப்போ இது சர்ச் ஃபார் 1, இது சர்ச் ஃபார் 0. அப்போ இதுதான் பேசிக்காக 2 ஃபங்க்ஷன் உள்ளது நமக்கு. இப்போ இங்கே சப்போஸ் I0 எடுத்துட்டு I1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாக்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் CPU எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன பண்ணும், I1 அப்படிங்கிற இன்புட் டெர்மினலில் 0வாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். 0வாக இருந்ததுனாக்க இது சாட்டிஸ்ஃபைட். சப்போஸ் 1ஆக இருந்ததுனாக்க நாட் சாட்டிஸ்ஃபைட். அப்போ இது சர்ச் ஃபார் 1, இது சர்ச் ஃபார் 0. எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸில் போய் இது செக் பண்ணி பார்த்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சாட்டிஸ்ஃபையா இல்லையாங்கிறது டிசைட் பண்ணிக்கும். CPU இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த இன்புட்ஸில் தான் போய் அது செக் பண்ணும். இதுதான் 2 பேசிக் ஃபங்க்ஷன் லேடர் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இது இம்பார்ட்டண்ட். இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் இந்த மாதிரி எழுதுகிறேன். ப்ரோக்ராம் இப்படி தான் இருக்கும். இது ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது I0, I1, I2. இப்போ இந்த CPU இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும்போது I0 போய் 1 இருக்கான்னு செக் பண்ணும். 1 இருந்ததுன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சாட்டிஸ்ஃபைட். I1ல் போயிட்டு 1 இருக்கான்னு செக் பண்ணும். இருந்ததுன்னா இது சாட்டிஸ்ஃபைட். I2ல் 1 இருக்கான்னு செக் பண்ணும். இருந்ததுன்னா இது சாட்டிஸ்ஃபைட். அப்போ இது 3ம் சாட்டிஸ்ஃபை ஆகி இந்த கண்டினியூட்டி கிடச்சிதுன்னா இது Q0வை எனர்ஜைஸ் பண்ணும் CPU. சப்போஸ் ப்ரோக்ராம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது சர்ச் ஃபார் 0, இதுவும் சர்ச் ஃபார் 0, இதுவும் சர்ச் ஃபார் 0. அப்போ I0, I1, I2. அப்போது சர்ச் ஃபார் 0னா I0லையும் 0 இருக்கணும், I1லையும் 0 இருக்கணும், I2லையும் 0 இருக்கணும். 0னா சுவிட்சு க்ளோஸ் ஆகாமல் இருக்கணும். PLCக்கு சுவிட்சு க்ளோஸ், சுவிட்ச் ஓப்பன் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. அந்த இன்புட் டெர்மினலில் இப்போ ஒரு PLC இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதோட ஹார்ட்வேர். இப்போ இங்கே I0, இங்கே I1 அப்படிங்கிற 2 டெர்மினல் இருக்குது. இது 2 சுவிட்ச் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு 2 NO புஷ் பட்டன்.
3 இன்புட்டு I0 I1 அண்டு I2. அப்போ 3 இன்புட் இருக்கு. சிபியூக்கு வந்து இந்த சுவிட்ச் க்ளோஸில் இருக்கா ஓப்பனில் இருக்கா அப்படின்னு தெரியாது. பட் இந்த டெர்மினலில் வந்து 0 இருக்கா 1 இருக்கா அப்படிங்கிறது தான் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணும். 0னாக்கா சப்ளை இருக்கக்கூடாது இந்த டெர்மினலில், சப்ளை இல்லைன்னா 0, சப்ளை இருந்தால் 1. அப்போ இங்கே இது 3 ஓப்பன் சுவிட்சுங்கிறதால இப்போ 3த்துலேயுமே என்ன இருக்குது, 0 இருக்குது. அப்போ இந்த சுவிட்ச் க்ளோஸ் ஆச்சுன்னா என்ன, இது எல்லாமே 1 ஆகிடும். அப்போ சப்ளை இருந்தால் 1, சப்ளை இல்லைன்னா 0. அப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், இது 3த்துலேயும் 0வாக இருக்கணும்னு நான் எழுதியிருக்கிறேன். I0ல் 0வாக இருக்கணும், I1ல் 0வாக இருக்கும், I2லையும் 0வாக இருக்கணும். சர்ச் ஃபார் 0ன்னு தான் எழுதியிருக்கிறேன். அப்போது இந்த 3 சுவிட்சும் ஓப்பனில் இருக்கும்போது இந்த மோட்டரை ஆர் இந்த Q0வை எனர்ஜைஸ் பண்ணணும். இதே ஹார்ட்வேர் லாஜிக்கில் ஒரு 3 சுவிட்சை ஓப்பன் சுவிட்சை வச்சுக்கிட்டு நீங்கள் எதையுமே க்ளோஸ் பண்ண முடியாது, எந்த கான்டாக்டையும் வந்து நீங்கள் எனர்ஜைஸ் பண்ண முடியாது. ஆனால் பிஎல்சி ப்ரோக்ராமில் இட் இஸ் பாசிபிள். 3 சுவிட்சு ஓப்பனில் இருந்தால் தான் நீங்கள் வந்து இதுக்கு அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் எழுதுறீங்க. இந்த அவுட்புட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மோட்டரை எனர்ஜைஸ் பண்ணுறீங்க. அப்போ 3 சுவிட்சும் இப்போ எதையாவது நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னாக்கா இது வந்து டீஎனர்ஜைஸ் ஆகிடும். இதை பற்றி தான் நம்ம வந்து வேரியஸ் சுவிட்சஸ் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இப்போ அதை வந்து ரொம்ப கிளியராக நம்ம பார்த்துக்கலாம். இப்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆன் புஷ் பட்டன் இருக்குது, ஒரு ஆஃப் புஷ் பட்டன் இருக்குது. இப்போ சிம்பிளாக நான் வந்து இதோட ஹார்ட்வேர்ஸை வரைஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஆன் புஷ் பட்டன் ஒரு ஆஃப் புஷ் பட்டன் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து ஒரு 4 காம்பினேஷனில் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டும் வந்து ஓப்பன் சுவிட்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். இது I0வில் கனெக்ட் பண்ணுறேன், இதை I1ல் கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து Q0வில் ஒரு கான்டாக்டரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு 2 இன்புட் வேணும், ஒரு அவுட்புட் வேணும். அந்த கான்ஃபிகரேஷன் தான் நான் வரைஞ்சிருக்கிறேன். 2 இன்புட், ஒரு மோட்டரை வந்து ஆன் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் வேணும், ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் வேணும். அப்போ 2 சுவிட்ச் நமக்கு வேணும். ஸோ தட் we need 2 இன்புட் அண்டு 1 அவுட்புட். அப்போ ஒரு மோட்டரை கண்ட்ரோல் பண்ணால் அதுக்கு தேவையான இன்புட்ஸ் IO எத்தனைனாக்கா 2 இன்புட்டு ஒரு அவுட்புட்டு. இந்த இன்புட்டுக்கு இன்புட் 0ன்னும் இந்த இன்புட்டுக்கு இன்புட் 1ன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். அவுட்புட் வந்து Q0ன்னு வச்சுருக்கிறேன் நான். இப்போ நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 2 NC சுவிட்ச் யூஸ் பண்ணுறேன். NC புஷ் பட்டன், 2 NC புஷ் பட்டன். இது I0, இது I1, Q0ங்கிறது அவுட்புட். நெக்ஸ்ட் வந்து ஆன் புஷ் பட்டன் வந்து NC ஆகும், ஆஃப் புஷ் பட்டன் வந்து NOவாகவும் யூஸ் பண்ணுறேன். I0, I1, Q0, then அவுட்புட். தென் ஆஸ் யூஷுவல் ஆன் சுவிட்சு NO, ஆஃப் சுவிட்சு வந்து NC. I0, I1, Q0. இப்போ நம்ம ஒரு ஆன் புஷ் பட்டன், ஒரு NO புஷ் பட்டனையும் ஒரு NC புஷ் பட்டனையும் யூஸ் பண்ணோம்னாக்க இந்த மாதிரி நம்ம வந்து 4 காம்பினேஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆன் சுவிட்ச், இது ஆஃப் சுவிட்ச், ஆன் சுவிட்ச், ஆஃப் சுவிட்ச், ஆன் சுவிட்ச், ஆஃப் சுவிட்ச். இப்போ இதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதுறது? இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேட்டு என்னன்னு பார்த்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். இது 2 ஓப்பன் சுவிட்ச். இது ஓப்பன் சுவிட்சுங்கிறதால இங்கே என்ன இருக்கும், இப்போ சப்ளை இருக்காது. சப்ளை இல்லைன்னா 0. அப்போது இந்த 2 இன்புட்லேயும் இப்போ என்னவா இருக்குது, 0வாக இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதக்கூடாது.
ஆன் பண்ணும்போது என்ன ஸ்டேட்டஸில் இருக்கும் இந்த இன்புட்ஸு. நீங்கள் ஆன் பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க, இந்த புஷ் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுவீங்க. இந்த புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே என்ன இருக்கும், சப்ளை கிடைக்கும். அப்போ இந்த 0ங்கிறது என்ன ஆகும், 1 ஆகும். ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்க. ஸோ அப்போ இந்த 0ங்கிறது 0வாகவே இருக்கணும். அப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் எதுக்கு எழுதணுன்னாக்க, மோட்டரை ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் சுவிட்சும் என்ன கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதணும். அது எழுதிட்டாலே இந்த ஆஃப் கண்டிஷன் வந்து உள்ளார ஆட்டோமேட்டிக்காக இன்க்ளூட் ஆகிடும். ஒரு மோட்டரை ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஆக்டிவேட் பண்ணுவீங்க, அந்த டைமில் மற்ற சுவிட்சஸில் என்ன கண்டிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து ப்ரோக்ராமில் எழுதுறீங்க. இப்போ நார்மலாக வந்து ஒரு ஆன் சுவிட்ச் இருக்குது, ஒரு ஆஃப் சுவிட்ச் இருக்குது அப்படின்னா, நீங்கள் மோட்டரை ஆன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஆன் சுவிட்சை போயிட்டு ப்ரெஸ் பண்ணுவீங்க. அப்போ ப்ரெஸ் பண்ணும்போது இது மட்டும் 1 ஆகும். அப்போ I0 மட்டும் 1 வரும். அப்போ I0க்கு நான் சர்ச் ஃபார் 1 அப்படின்னு எழுதுகிறேன். I0 சர்ச் ஃபார் 1. ஏன்னா எனக்கு ஆன் பண்ணும்போது தான் மோட்டர் ஓடணும். அப்போ ஆன் பண்ணும்போது என்ன கிடைக்கும், எனக்கு 1. ஸோ அதனால் எனக்கு 1 கிடைக்கும் போது எனக்கு வந்து கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணு அப்படின்னு எழுதுகிறேன். ஆஃப் சுவிட்ச் என்ன ஸ்டேட்டஸாக இருக்கணும், இதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண மாட்டோம் ஆன் பண்ணுறதுக்கு. இது 0வாகவே இருக்கணும். அப்போ ஒரு மோட்டரை ஆன் பண்ணுறதுக்கு இது ப்ரெஸ்ஸாக இருக்கணும், இது வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கக்கூடாது. இது ஆக்டிவேட் ஆகலைன்னா என்னவாக இருக்கணும், இது வந்து 0. ஸோ ஐ சர்ச் ஃபார் 0 இன் I1 இருந்ததுன்னா Q0 கொடுங்க அப்படின்னு எழுதுறேன். இந்த அவுட்புட்டை எனர்ஜைஸ் பண்ணுங்க அப்படின்னு எழுதுறேன். இதுக்கு இது புஷ் பட்டன்ங்கிறதால ஆஸ் யூஷுவல் வந்து ரீடைனிங் பார்த்து Q0 சர்ச் ஃபார் 1. Q0 வந்து எப்போ வந்து 1 ஆகும், இது எனர்ஜைஸ் ஆச்சுனாலே இது 1, எனர்ஜைஸ் ஆச்சுன்னா 1, டிஎனர்ஜைஸில் இருந்ததுன்னா 0. ஸோ ஐ சர்ச் ஃபார் 1 இன் Q0. ஸோ நீங்கள் வந்து புஷ் பட்டன் அழுத்துறீங்க, அழுத்தும்போது I0 சர்ச் ஃபார் 1, இதை ப்ரெஸ் பண்ண உடனே இது 1 ஆகிடும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். இது வந்து இதை வந்து ஆக்டிவேட்டே பண்ண மாட்டீங்க. ஸோ அது 0வாகவே தான் இருக்கும். அப்போ இது ஆல்ரெடியே சாட்டிஸ்ஃபைட். ஸோ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாக்க Q0 அவுட்புட் கொடுக்கும். Q0 அவுட்புட் வந்து வந்துச்சுனாக்க இது Q0 சர்ச் ஃபார் 1. அப்போ இது எனர்ஜைஸ் ஆச்சுனாலே இந்த ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ இது வழியாக ரீட்டைன் ஆகிக்கும். ஏன்னா புஷ் பட்டன் 1 கொடுத்துட்டு திருப்பி 0க்கு போயிடும். அப்போ அந்த கொடுத்ததை வச்சுக்கிட்டு இது வந்து எனர்ஜைஸ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் இது வழியாக ரீட்டைன் ஆகிக்கும். இப்போது ஆஃப் சுவிட்ச் வந்து 0ல் தான் இருக்குது. இப்போ நீங்கள் மோட்டரை ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, இதை ப்ரெஸ் பண்ணுவீங்க. இதை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும், இந்த 0ங்கிறது 1 ஆகிடும். ஆனால் நீங்கள் இங்கே என்ன ப்ரோக்ராம் எழுதிருக்கீங்க, சர்ச் ஃபார் 0 எழுதிருக்கீங்க. ஆனால் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும், 1 ஆகிடும். ஸோ நாட் சாட்டிஸ்ஃபைட். அப்போ நீங்கள் ஆஃப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இது வந்து Q0வை டீஎனர்ஜைஸ் பண்ணிடும். இப்போது அடுத்தது இதுக்கு பார்த்தீங்கன்னாக்க இது இனிஷியலாக 1 இருக்குது, இங்கேயும் இனிஷியலாக 1 இருக்குது இனிஷியல் ஸ்டேட்டில். சரி, இப்படி எழுதிட்டா என்ன ஆகும் இந்த ப்ரோக்ராம், சர்ச் ஃபார் 1 Q0. இந்த கான்ஃபிகரேஷனுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதுனா என்ன ஆகும்னாக்க CPU ரன் மோடுக்கு போன உடனே மோட்டர் ஆன் ஆகிடும். ஏன்னா இனிஷியலாகவே என்ன இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1, இங்கே எதையுமே ஆக்டிவேட் பண்ண வேணாம். இது சர்ச் ஃபார் 1, இதுவும் சர்ச் ஃபார் 1, ஆல்ரெடியே 1 இருக்குது. அப்போ இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். எக்ஸிக்யூட் ஆகி CPU ரன் மோடுக்கு போகும்போது என்னென்னா மோட்டர் ஆன் ஆகிடும். ஆனால் நம்ம ப்ரோக்ராம் அப்போ அன்கண்ட்ரோல்டாக இருக்கும் அது. அப்போ நம்ம கண்ட்ரோல்டு. அப்போ ஆன் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஸ்டேட்டஸ் வருதோ அதுக்கு தான் ப்ரோக்ராம் எழுதணும். இப்போ ஆன் சுவிட்சை மட்டும் நான் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த 1ங்கிறது வந்து 0 வரும். ஸோ ஐ சர்ச் ஃபார் 0. இது 1ஆகவே தான் இருக்கணும். இது என்ன, நம்ம ஆஃப் புஷ் பட்டனை ஆக்டிவேட் பண்ணல. அப்போ இது 1. ஸோ சர்ச் ஃபார் 1. அப்போது இந்த சுவிட்ச் கான்ஃபிகரேஷனுக்கு இந்த ப்ரோக்ராம் தான் சரி.
நீங்கள் ரெண்டுமே சர்ச் ஃபார் 1 அப்படின்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா CPU ரன் மோடுக்கு இந்த புஷ் பட்டனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. CPU ரன் மோடுக்கு போன உடனே இது என்னாகும், இது ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஏன்னா ஆல்ரெடி NC சுவிட்சுங்கிறதால ரெண்டும் 1 இருக்குது. ஸோ அதனால் இது வந்து உடனே வந்து மோட்டரை ஆன் பண்ணிடும், அன்கண்ட்ரோல்டாக இருக்கும். அப்போ கரெக்டான ப்ரோக்ராம் வந்து இது தான். இப்போ அடுத்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. இதை ஆக்டிவேட் பண்ணால் என்ன ஆகும், 0 வரும். இதை ஆக்டிவேட் பண்ணால் 1 வரும். அப்போ இதை ஆக்டிவேட் பண்ணுறதை பற்றி நம்ம எடுத்துக்க வேணாம். ஏன்னா ஆஃப் சுவிட்ச் வந்து ஐடியலாக தான் இருக்கணும். ஆன் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறீங்க, ப்ரெஸ் பண்ணும்போது இது 0 வரும். ஸோ சர்ச் ஃபார் 0 இன் I0. இது வந்து 1, இது 0ல் இருக்குது. ஸோ இது சர்ச் ஃபார் 0. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். நீங்கள் ரொம்ப திரும்ப ஒரு தடவை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இப்போது இது NC சுவிட்சு 1 இருக்குது, இது NO சுவிட்சு 0 இருக்குது. மோட்டர் ஆன் பண்ணுறதுக்கு இதை மட்டும்தான் அழுத்துவீங்க. இப்போ சப்ளை இங்கே இருக்கிறத நீங்கள் அழுத்தினீங்கன்னாக்கா சப்ளை போயிடும். ஸோ 0. இப்போ நீங்கள் அழுத்தும் போது 0 வரும். ஸோ அதனால தான் நான் என்ன எழுதியிருக்கிறேன்னா சர்ச் ஃபார் 0. அப்போ நீங்கள் அழுத்தும் போது தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இது என்ன எழுதியிருக்கிறேன், சர்ச் ஃபார் 0ன்னு தான் எழுதியிருக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா இதை நான் ஆக்டிவேட் பண்ண மாட்டேன். ஏற்கனவே என்ன ஸ்டேட் இருக்கோ அதே ஸ்டேட்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஸோ இது சர்ச் ஃபார் 0. இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணணும், ஆஃப் புஷ் பட்டனை போய் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இது 1 ஆகும். ஆனால் நான் இங்கே என்ன எழுதியிருக்கிறேன், சர்ச் ஃபார் 0ன்னு எழுதியிருக்கிறேன். இது 1 ஆச்சுன்னாக்கா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அப்போ மோட்டரை ட்ராப் பண்ணிடும். அப்போ நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு இந்த சுவிட்சஸ்லாம் என்ன கண்டிஷன் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கண்டிஷன்ஸ்லாம் உள்ளார வந்துடும். ஆன் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் ஒரு 5 இன்புட்ஸ் இருக்குது, அனதர் 5 பைமெட்டல் இன்புட்டு, சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டர் இன்புட், ஏதோ ஒரு இன்புட் இருக்குது. அப்போ இந்த மோட்டரை ஆன் பண்ணுறதுக்கு இந்த இன்புட்டெல்லாம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ப்ரோக்ராம் எழுதிட்டீங்கன்னாக்கா அப்போ சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டர் இந்த க்ளோஸில் இருக்கணும்னு எழுதிருக்கீங்க. அப்போ அது ஓப்பன் ஆச்சுனாலே மோட்டர் ட்ராப் ஆகிடும். அப்போ ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் எழுதும்போது மற்ற இன்புட்ஸ்லாம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கிறீங்க. அடுத்தது இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து 0 இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குது. இப்போ இதை நான் ப்ரெஸ் பண்ணேன்னாக்கா இது 1 ஆகும். இட் வில் பி 1. இது வந்து 1ஆகவே தான் இருக்குது. அப்போ நான் ப்ரோக்ராம் எப்படி எழுதணும், சர்ச் ஃபார் 1, சர்ச் ஃபார் 1 இருந்ததுன்னா Q0, இது இருந்ததுன்னாக்கா இது ரைட் டைனிங் பார்த்து. அப்போ I0 search for 1, I1 search for 1. அப்போ ரெண்டுமே 1 இருந்ததுனாக்கா அவுட்புட் கொடுங்க அப்படின்னு நான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இப்போ இந்த 4 கான்ஃபிகரேஷனில் நம்ம வந்து ரியலாக எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கொடுக்கறது தான் வந்து ஃபெயில் சேஃப் ஆப்ரேஷன்னு சொல்லுவோம். இப்போது ஒய்னாக்கா இப்போ ஒரு மோட்டரை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஆன் பண்ணுறதுக்கு கூட வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். ஏன்னா நீங்கள் மோட்டரை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. இப்போது இந்த சுவிட்ச் எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே ஒயர் பிரேக்கு ஆகி போச்சு, ஒயர் எப்போவோ கட் ஆகி போயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு உங்கள் நாலேஜுக்கு வரவே வராது இந்த ஒயர் கட் ஆச்சுன்னாக்க. நீங்கள் போயிட்டு இதை ஆஃப் சுவிட்சை அழுத்துவீங்க, அழுத்துனா இது வந்து 1 ஆகணும், சப்ளை போகணும். ஆனால் அந்த ஒயர் பிரேக் அக்கர் ஆனதால் சப்ளை போகாது. ஸோ 1 ஆகாது, இது 0ஆகவே இருக்கும். இது 1 ஆனால் தான் இந்த கண்டிஷன் வந்து நாட் சாட்டிஸ்ஃபை ஆகி மோட்டரை ஸ்டாப் பண்ணும். ஆனால் இது ஒயர் பிரேக் அக்கர் ஆனதால் சப்ளை போகாது. சப்ளை போகாததால் உங்களுக்கு வந்து மோட்டர் ஆஃப் ஆகாது. இந்த மாதிரி இஷ்யூஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஆஃப் சுவிட்சுக்கு வந்து NC கொடுத்துருக்குறோம். NC கொடுத்தா என்ன ஆகும், நார்மலாக ஒரு ஒயர் பிரேக் அக்கர் ஆனாலே இது வந்து 0க்கு போயிடும். ஸோ இமிடியேட்டாக என்ன ஆகும் அப்படின்னாக்க மோட்டரை ரன் பண்ணிகிட்டு இருந்ததுன்னா நீங்கள் ஆஃப் பண்ண வேணாம், ஒயர் பிரேக் ஆஃப் ஆனாலே இட் கம் டு அவர் நாலேஜ். ஸோ இமிடியேட்டாக we can rectify. நீங்கள் போயிட்டு ஆக்டிவேட் பண்ணணும். ஒயர் பிரேக் ஆனாலே இந்த 1ஆ இருக்கிறது, ஏன்னா NC சுவிட்சு அது 1ஆ இருக்கிறது 0 ஆகிடும். 0 ஆனால் நீங்கள் சர்ச் ஃபார் 1 அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ தட்
இது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இது நாட் சாட்டிஸ்ஃபை. ஸோ Q0வை டீஎனர்ஜைஸ் பண்ணிவிடும். ஸோ இதுதான் வந்து ஃபெயில் சேஃப் ஆப்ரேஷன் சொல்கிறது. இது ஃபெயில் ஆனாலும் நமக்கு சேஃப் ஆப்ரேஷன் நடக்கணும். அண்ட் ஆல்சோ வி ஹாவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த சுவிட்ச் ஆஃப் எனி எக்யூப்மெண்ட். அதுதான் வந்து நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதெல்லாம் எதுக்கு காமிச்சேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சுவிட்ச் கனெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரோக்ராம் எப்படி மாறுது பாருங்கள். இப்போ பிஎல்சியில் இன்னொரு கிரேட் அட்வான்டேஜ்னு நம்ம சொல்கிறது என்னன்னாக்கா, இப்போது இந்த கான்ஃபிகரேஷனில் சுவிட்ச் இல்லை, இந்த சுவிட்சு ஃபெயில் ஆகிப்போச்சு. ஆனால் உங்களுக்கு இன்னொரு NO தான் இருக்குது. அவசரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், 2 NO உள்ள ப்ரோக்ராமை யூஸ் பண்ணலாம். 2 NO உள்ள ப்ரோக்ராமை 2 சுவிட்சை யூஸ் பண்ணிவிட்டு, 2ம் NO சுவிட்ச் தான் இருக்குது அப்படின்னா 2 சுவிட்சையும் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க இதே ஆப்ரேஷனை அது பண்ணும். அதே மோட்டரை ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். இப்போ இந்த 4 கான்ஃபிகரேஷனுமே என்னன்னாக்கா மோட்டரை ஆன் ஆஃப் தான் பண்ணுது அது. ஆனால் ப்ரோக்ராம் மாறுது. எதனால் ப்ரோக்ராம் மாறுதுனாக்க இந்த சுவிட்சோட காம்பினேஷன் மாறுறதால இந்த ப்ரோக்ராமும் மாறுது. இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து நம்ம இன்னும் வந்து கிளியர் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபார்வர்டு, ரிவர்ஸ், ஸ்டார், டெல்டா, டைமர்ஸ் யூஸ் பண்ணி, கவுண்டர்ஸ் யூஸ் பண்ணி, இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஓம்ரான்னு ஒரு பிஎல்சி, அதோட லோயர் வெர்ஷன் பிஎல்சியில் வந்து ஜென் சாஃப்ட்வேர்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாஃப்ட்வேர் அது லேர்னர்ஸ்க்கு. அதுவும் வெரி பிகினிங்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஜென் சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து எப்படி சிமுலேட் பண்ணுதுங்கிறத வந்து நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம்.